ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்மாவதி. இனி தலைப்புச் செய்திகளை காணலாம். கிராம சாலை திட்டத்தை செயல்படுத்துவதில் தமிழகம் நாட்டிற்கு முன்னோடியாக திகழ்கிறது. திமுக ஆட்சியில் ஊரக குடியிருப்பு திட்டம் சிறப்பாக செயல்படுவதாக முதலமைச்சர் பெருமிதம். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற ஊரக வளர்ச்சித்துறை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பங்கேற்பு. தமிழகத்தில் தொடர்ந்து விலையை உயர்த்தி வரும் தனியார் பால் உற்பத்தி நிறுவனங்கள் அரசின் ஆவின் நிறுவனம் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என நுகர்வோர் அமைப்பினர் கோரிக்கை. மயிலாடுதுறை அருகே சாராய விற்பனையை தட்டி கேட்ட 2 இளைஞர்கள் படுகொலை. தமிழக மக்களுக்கு முற்றிலும் பாதுகாப்பற்ற மாடல் அரசை ஸ்டாலின் நடத்துவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கள்ளச்சாராய விற்பனையை தட்டி கேட்ட இளைஞர்கள் படுகொலைக்கு கண்டனம். தமிழகம் மிக மோசமான நிலைக்கு சென்று கொண்டிருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை இரட்டை கொலை சம்பவத்திற்கு கள்ளச்சாராய விவகாரம் காரணமல்ல, முன்விரோதத்தால் சம்பவம் நிகழ்ந்ததாக காவல்துறை விளக்கம். மயிலாடுதுறை மாணவர்கள் படுகொலை சம்பவத்தை மூடிமறைக்க பார்க்கும் காவல்துறை. பாமக நிறுவனர் ராம்தாஸ் கண்டனம். மக்கள் மன்றத்தில் அதிமுகவுக்கு நாளுக்கு நாள் ஆதரவு பெருகுகிறது. முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் பேட்டி. தமிழகத்தில் இருந்து கேரளாவுக்கு கனிம வளங்களை கொண்டு செல்வதற்காக வழங்கப்பட்ட உரிமங்களை ரத்து செய்ய வேண்டும். தமிழக அரசு உடனடியாக ஆணையிட பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். பிரபாகரன் படத்தை பொதுவெளியில் சீமான் பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு. அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பு எதிரொலியால் இந்திய பங்குச்சந்தைகள் கடும் வீழ்ச்சி. கடந்த 8 வர்த்தக அமர்வுகளில் 27 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் பணத்தை இழந்த முதலீட்டாளர்கள். உயர்கல்வியில் செயற்கை நுண்ணறிவை ஒருங்கிணைப்பதில் மத்திய அரசு சிறப்பாக செயல்படுகிறது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பாராட்டு. BSNL நிறுவனம் கடந்த 17 ஆண்டுகளில் முதன்முறையாக 262 கோடி ரூபாய் லட்சம் ஈட்டி சாதனை. நாடு முழுவதும் 4G நெட்வொர்க்கை செயல்படுத்த ஆயத்தம். தென்காசி அருகே சாலை ஓரத்தில் குப்பை மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை கொட்டி வரும் பஞ்சாயத்து நிர்வாகம். பலரும் பாதிக்கப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை. இந்திய பொருட்கள் மீது பரஸ்பரம் வரி விதிக்கும் திட்டத்தை ட்ரம்ப் அறிவித்ததன் எதிரொலி. அமெரிக்க போர்பன் விஸ்கிக்கான வரியை 150%இலிருந்து 100%ஆக குறைத்தது மத்திய அரசு. திருப்பரங்குன்றம் பிரச்சினையில் தமிழக அரசு சரியான நேரத்தில் நடவடிக்கை எடுத்ததால் மத நல்லிணக்கம் பாதுகாக்கப்பட்டது. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை முதலமைச்சருக்கு பாராட்டு. பிரபல AI தொழில்நுட்ப நிறுவனமான ஓபன் AI நிறுவனத்தை 8 லட்சம் கோடி ரூபாய்க்கு விலைக்கு கேட்ட எலான் மஸ்க் எக்ஸ் நிறுவனத்தை வாங்க தயாராக இருப்பதாக ஓபன் AI நிறுவனம் CEO பதிலடி. திமுக ஆட்சியில் சமூக விரோதிகளின் கூடாரமாக தமிழகம் மாறிவிட்டதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு. கள்ளச்சாராய விற்பனையை தடுக்காமல் அரசு மெத்தன போக்குடன் இருப்பதாக கண்டனம். தவறு செய்யும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும். சத்தீஸ்கர் மதுபான முறைகேடு ஜாமீன் வழக்கில் உச்சநீதிமன்றம் காட்டம். திருப்பூரில் தக்காளி விலை கடும் வீழ்ச்சி. 15 கிலோ பெட்டி 100 ரூபாய்க்கு விற்பனையாவதால் கவலையில் ஆழ்ந்த விவசாயிகள். தென்காசி அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் கோலாகலமாக நடைபெற்ற ஆண்டு விழா. 100% தேர்ச்சியை கொடுத்த ஆசிரியர்களுக்கு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பாராட்டு. மூச்சுக்குழாய் அழற்சியால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போப் பிரான்சிஸ் உடல்நிலை சீராக இருப்பதாக வேடிகன் நிர்வாகம் தகவல். உத்தரகாண்ட் மாநிலம் டோராடுனில் நடைபெற்ற தேசிய விளையாட்டுப் போட்டி நிறைவு. 27 தங்கம் உட்பட 92 பதக்கங்களுடன் 6வது இடத்தை பிடித்தது தமிழகம். ஜெர்மனியில் நடைபெற்ற ஃப்ரீ ஸ்டைல் செஸ் தொடர் 8வது இடம் பிடித்து ஏமாற்றம் அளித்த உலக சாம்பியன் குகேஷ். தமிழகத்தில் நாளையும் வழக்கத்தை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.